ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2347வது பகுதி. குலசேகர ஆழ்வார் அருளிய பெருமாள் திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 5ஆம் திருமொழியை நிறைவு செய்து திருவித்துவக்கோட்டம்மானிடம் சரணடைந்த திருவித்துவக்கோட்டு பதிகம் 5ஆம் திருமொழி அந்த அனுபவத்தை நிறைவு செய்து இன்று 6ஆம் திருமொழிக்குள் நுழைய இருக்கிறோம். இந்த திருமொழி கண்ணனோடு ஆய்ச்சியர் கொண்ட ஊடல் அது பற்றி விவரிக்கிறார் குலசேகரர். அது பற்றி ஒரு சிறு முன்னுரையை பார்க்கலாம். கிருஷ்ணாவதாரத்தில் ஆயர்குலத்திலே வந்து அவதரித்த கண்ணபிரானிடம் காதல் மீதூரப் பெற்ற ஆயர்குல மகளிர் அப்பெருமானுடன் ஊடல் கொண்டு உரைத்தனவற்றை 6ஆம் திருமொழியில் அழகுறக் கூறுகிறார் குலசேகர பெருமாள். எம்பெருமான் புகுந்து அருளின அர்ச்சாவதார திவ்ய தேசங்களான திருவரங்கத்தையும் திருமலையையும் திருவித்துவக்கோட்டையும் முந்தைய திருமொழிகளிலே அனுபவித்தார் குலசேகரர். அந்த அனுபவம் அர்ச்சாவதாரங்கள் மிகுதியான இந்த கலியுகத்திற்கு அருகாமையிலே, அதாவது சற்று கலியுகத்திற்கு சற்று முன்னதாக அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணனை தாம் அனுபவிக்க வேண்டும் என்னும் விருப்பத்தை இவருக்கு விளைவித்தது. அதனால் கிருஷ்ணனை மிகுதியாக அனுபவித்த நம்மாழ்வாருடைய மின்னிடை மடவார் என்னும் திருவாய்மொழி பதிகம், அது போன்ற ஒரு பதிகத்தாலே இந்த திருமொழியிலே கண்ணனை அனுபவிக்கிறார். சென்ற திருவித்துவக்கோட்டு திருமொழியிலே எம்பெருமானை பெறுவதற்கு தமக்கு வேறு போக்கிடம் இல்லை என்னும் அர்த்தத்தை அனுசந்தித்து வருத்தமடைந்தார். ஆனால் அவனை அனுபவிக்க வேண்டும் என்னும் விருப்பம் மிக அதிகமாக விளைந்தபடியாலே பிராட்டிமார் நிலையை அடைந்து கண்ணனோடு கூடி பிரிந்து ஊடல் செய்யும் கோபியரை போன்ற பேச்சுக்களை இந்த திருமொழியிலே பேசுகிறார் குலசேகர ஆழ்வார். இது ஒரு அற்புதமான ஒரு திருப்பதிகம், நல்லதொரு அனுபவத்தை தர இருக்கிறது. மின்னிடை மடவார் என்ற திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கண்ணனோடு ஊடல் செய்யும் கோபிமார் நிலையை அடைந்து பாடினார். திருவங்கை ஆழ்வார் காதில் கடிப்பிட்டு என்ற பெரிய திருமொழியிலே 8ஆம் திருமொழியிலே அதே நிலையை அடைந்து, அதாவது கண்ணனோடு ஊடல் செய்யும் கோபிமார் நிலையை அடைந்து பாடினார். இந்த பெருமாள் திருமொழியில் இந்த திருமொழியும் குலசேகர பெருமாள் அதே நிலையை அடைந்து கோபியர் நிலையில் அருளி செய்யும் பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. நம்மாழ்வார் தமக்கு கண்ணனிடம் உள்ள ஈடுபாடெல்லாம் தோன்றும்படி போகு நம்பி கழகம் ஏரேல் நம்பி ஒரு 4 தடி பிணக்கே என்று சற்றே கடுமையாக வன்மை மிக்க சொற்களோடு கூடியதாக பாடினார். திருமங்கை ஆழ்வார் தன் மனத்தில் உள்ள மென்மையெல்லாம் தோன்றும்படி இதுவென்னோ என்று பெரிய திருமொழியிலே மென்மையாக அருளி செய்தார். குலசேகரர் ராஜாவல்லவா, இவர் ராஜகுலத்தில் பிறந்தவர் என்று தோற்றும்படியாக வாசுதேவா உன் வரவு பார்த்தே என்று தம்முடைய குடிப்பிறப்பின் மதிப்பு தோன்ற இங்கு பாடுகிறார். கலியுகத்தின் தொடக்கத்தில் குலசேகர ஆழ்வார் அவதரித்தவராகையாலே துவாபர யுகத்தின் இறுதியில் எழுந்தருளி இருந்த அவதாரங்களில் இவருக்கு மிக அருகையிலே அண்மையிலே நிகழ்ந்தது. ஒரு செவ்வாய்க்கிழமை சிறிது காலம் முற்பட பெற்றிலோம். உணவு பல்லிலே பட்டு தெரிப்பது போல சிறிது காலத்திற்கு முன் நிகழ்ந்த கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்க இயலாமல் போயிற்றே என்னும் ஆற்றாமை உடையவராக குலசேகரர் திருவாய்ப்பாடியில் உள்ள 5 லட்சம் குடியில் ஆயர் சிறுமிகளுக்கு கண்ணனிடம் உள்ள காதலெல்லாம் இவர் ஒருவரிடம் விளைந்தமையாலே திருவாய்ப்பாடி பெண்கள் பேச்சாகவே ஏர் மலர் பூங்குழல் என்னும் இந்த திருமொழியில் பேசுகிறார். இந்த பாடல்கள் எல்லாம் பிரணய ரோசம் கொண்ட கோபிகள், அதாவது கண்ணனிடம் வந்த அன்பினால் விளைந்த கோபம்,
அதுதான் பிரணய ரோசம் என்று சொல்வோம். அப்படி பிரணய ரோசம் கொண்ட கோபிகள் கண்ணபிரானை வெறுத்து உரைப்பதாக அமைந்த பாடல்களாகும். அந்த பாடல்களை நாளை முதல் இந்த திருமொழியிலே அனுபவிப்போம். அற்புதமான பாடல்கள், அற்புதமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன. காத்திருந்து அனுபவிப்போம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். சேரலர்கோன் கொல்லி காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகர பெருமாள் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். நாளை இந்த திருமொழியின் முதல் பாசுரத்தோடு சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம்.